மனோஜ பல்லவா டெக்கின் இன்டெலிஜென்ஸ் விங் கண்காணிக்க தொடங்கிச்சு. மனோஜ் அர்ஜுனுக்கு நண்பராக இருந்தாலும் சக்தி டெக் ஆபரேஷன்ஸ்ல இருந்து ஒதுங்கியே இருந்தாரு. அவர் சென்னைக்கு வெளியே கேளம்பாக்கத்துல உள்ள ஒரு பழைய குடவுன்ல நேரத்தை செலவிட்டாரு. மனோஜ் விண்டோஸ்க்கு போட்டியாக ஒரு புதுவித ஓஎஸ், அதாவது கம்ப்யூட்டருக்கு தேவையான ஆபரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குறதுல மும்முரமா இருந்தாரு. ஆரம்ப காலகட்டத்துல அர்ஜுன் இந்த ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருந்தாரு. ஆனா அவர் அப்பா இறக்கவும் சக்தி டெக்க பாதுகாக்கிற வேலையில இறங்கவே அவரோட பங்களிப்பு குறைஞ்சது. ஒரு மாசத்துக்கு முன்பு அர்ஜுன் ஒரு பென் டிரைவை கொண்டு வந்து மனோஜிடம் கொடுத்தாரு. இது எங்க அப்பாவோட பெட்ரூம் லாக்கர்ல இருந்துச்சு. இதை ஒரு கவர்ல போட்டு அப்பா வச்சிருந்தாரு. அந்த கவர்ல அர்ஜுன் இன்டெலிஜென்ஸ் எழுதி இருந்துச்சு. இதுக்குள்ள இருக்கிறத என்னால ஓபன் பண்ண முடியல. சம் கோடிங்ல ஃபைல்ஸ் ப்ரொடக்ட் ஆகியிருக்கு. நீ இது டீகோடிங் பண்ணி என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. அப்பா இருந்த அப்புறம் கம்பெனில நிறைய பிரச்சனை ஓடுது. யாரு ஆனஸ்ட் யாரு பீட்ரையர்னு ஒண்ணுமே தெரியல. தலைய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. பென்ட்ரைவ் ரொம்ப பத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு போனாரு அர்ஜுன். ஆனா அதை ஒரு ஓரமா வச்சுட்டு தன்னோட புது ஓஎஸ் உருவாக்கும் முயற்சியில இருந்தாரு மனோஜ். இப்படி அவர் தீவிரமா அந்த பணியில இருக்க ஒரு நாள் பல்லவா டெக்கோட இன்டெலிஜென்ஸ் விங் முக்கும் தலைமையில மனோஜ் வேலை பார்த்து கொண்டிருந்த குடம்னு சுற்றி வளைச்சுது. மனோஜோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க தொடங்குச்சு. மனோஜ் எங்க போனாலும் அவரை பின்தொடர்ந்துச்சு. மனோஜுக்கு தன்னை சுற்றி ஏதோ தவறு நடக்கிறதா அவரோட உள்ளுணர்வு சொல்லிச்சு. ஆனாலும் பெருசா எடுத்துக்கொள்ளாம அவரோட ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ல மும்முரமா இருந்தாரு. அவர் தன்னோட வேலைய கிளவுட்ல வச்சே செஞ்சாரு. அதாவது அவரோட கம்ப்யூட்டர்ல எந்த தகவலும் இருக்காது. ஒரு நாள் இரவு தையூர் சாலையில இருக்கும் சதர்ன் ரெசிடென்சி பார்க்குள்ள போனாரு மனோஜ். அங்க ஷீலா ஃபிஷ் ஃப்ரை செம பாப்புலர். மனோஜோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. மனோஜ் ஒரு கேஎஃப் சேர்ந்து பீரும் 2 சீல் ஃபிஷ் ஃப்ரைவும் ஆர்டர் பண்ணிட்டு தன்னோட மொபைல்ல வாட்ஸ்அப்பை பார்க்க தொடங்கினாரு. அப்போ ரொம்ப பக்திகரமான ஒரு பெண் அவர் முன்னாடி வந்து, நீங்க அர்ஜுன் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு தயங்கிய பழிய கேட்டா. அவளை பார்த்ததும் அவ அழகுல தடுமாறி போன மனோஜ், ஆமா நீங்க யாரு, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு. உடனே அவ கொஞ்சலாக, வாவ் என்னோட கெஸ் கரெக்டா, ஐ எம் நான்சி, நான் அர்ஜுனோட ஃப்ரெண்ட், உங்க 2 பேரையும் சேர்த்து நிறைய தடவை பார்த்திருக்கேன், ஐ திங்க் உங்க பேர் மனோஜ் தானே அப்படின்னு ஸ்டைலா கேட்டா. அவ்வளவுதான் நம்மால் ஆல் அவுட் ஆனாரு.